மனிதனால என்ன செய்ய முடியும்? ஒரு கருவியை தயாரிக்க முடியும், இந்த கருவியை கையாள முடியும். ஆகையினால மற்ற மிருகங்கள்லாம் என்ன பண்ணுது? இயற்கைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்குது. ஆனா இந்த மனிதர்கள் மட்டும் என்ன பண்றாங்க? தனக்கு தேவையானதெல்லாம் இந்த இயற்கையில உண்டு பண்ண பாக்குறாங்க, இயற்கையை அழிச்சு உண்டு பண்ண பாக்குறாங்க. இதுவரை ஒரு தவறான போக்குல நம்ம போயிட்டோம். இப்ப மனிதர்களை எப்படி மரத்தை வித்தியாசமா பாக்குறாங்களோ அது மாதிரி வெவ்வேறு நாட்டவர்களோட வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. இப்ப ஜப்பான்காரத்துல மரம் முக்கியம் இல்ல, அவங்க நிறைய மரம் இல்ல. ஏன் முக்கியம் இல்லைன்னா அவனுக்கு 52 வாரமும் மழை பெய்யுது, வாரத்துல 3 நாள் மழை பெய்யுது. அதே அளவு மாதிரி தான் இந்தியாவில் பெய்யுது. ஆனா அங்க 3 மாசத்துக்குள்ள பெஞ்சிருது, அது ஒரு 10 நாளைக்குள்ள பெஞ்சிருது. அப்படி கொட்டும் போது என்ன பண்ணும்? மரம் மட்டும் இல்லைன்னா மேலக்கிழமெல்லாம் குத்தி பேத்து எடுத்துட்டு போகுது. அவங்க தர பாய் நிலம் ஆயிடுது, அங்க ஏரிய ஆறெல்லாம் வந்து மேடாயிடுது. அப்ப வெள்ளப்பெருக்கு வரும்போது அது போக இடம் இல்லாம ஊருக்குள்ள வருது, எல்லா வகையிலும் சேதமாகுது. இப்ப வறட்சி வருதுனாலும் மரம் இல்லைங்கிறதான் காரணம், வெள்ளம் வருதுங்கிறதுனாலும் மரம் இல்லைங்கிறதான் காரணம்.